நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை கண்டிப்பாக தாக்ஷாயணிக்கு நம்ம ரேவதி தெரியப்படுத்தணும்னு எதிர்பார்க்குறோங்க. மறக்காமல் இந்த ரோடுக்கு லைக் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் இந்த இப்போ வரைக்கும் ஒரு பொய்யான முகத்தில் தாங்க நம்ம ரேவதியும் நம்ம இலக்கியாவும் ஏமாத்திட்டு இருந்திருக்கங்க. ஏன்னா அந்த ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போய் இந்த ரேவதியோட மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ரேவதியோட பிள்ளை யார் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ரேவதிக்கே தெரியாமல் அவனை நம்ம கொன்னுடணும். ஏன்னா இவங்கள கண்டிப்பாக விட்டு வச்சவ என்னைக்கு இருந்தாலும் தாக்ஷானிக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வரும் அப்படின்ற ஒரு பதட்டத்தில் இந்த எஸ்எஸ்கே இந்த அநாத ஆசிரமத்துக்கு போய் எல்லா உண்மையுமே கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த உண்மையான அநாத ஆசிரமத்தை எடுத்து நடத்துகிறவங்க நம்ம இலக்கிய கிட்ட ஒட்டுமொத்த உண்மையுமே தெரியப்படுத்திட்டாங்க. நம்ம இலக்கியாவுக்கு ஆரம்பத்திலே சந்தேகம் வந்துச்சுங்க. இந்த எஸ்எஸ்கே அவ்வளோ நல்லவன் கிடையாது. கண்டிப்பாக இவனுடைய சுயரூபத்தினால எல்லாருமே பாதிக்கப்பட மட்டும்தான் வைப்பான். இவ்வளோ சீக்கிரம் நல்லவனாக மாற முடியாதுன்னு. ஆனால் இருந்தாலும் ரேவதி அம்மாவோட வாழ்க்கையில் அடிபட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு காரணத்தினால் மட்டும்தாங்க இந்த எஸ்எஸ்கேவை நம்புறதா வந்துச்சு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவனுடைய உண்மையான சுயரூபத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் என்னதான் இந்த அநாத ஆசிரமத்தில் இருக்கிற மேனேஜர் ஒத்துக்காதனால அங்கே வேலை பார்க்குறவங்ககிட்ட 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் ரேவதியை பற்றி இருக்கிற ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டும் என்கிட்ட எடுத்து கொடு, போதும், அதுக்கப்புறம் உனக்கு அதுக்கான தன்மானத்தை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி 1,00,000 ரூபாய் கொடுத்து இவளை பற்றி ஏன்னா எல்லா உண்மையுமே எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம ரேவதியோட புள்ள யார், இந்த கௌதம் தான் அப்படின்ற உண்மை நல்ல வழியே தெரிய வரலைங்க. இல்லை தெரிய வந்திருந்தா அவள் கண்டிப்பாக ரொம்ப பெரிய குழப்பத்தில் ஒரு பக்கம் நம்ம ரேவதியும் அதே பக்கம் நம்ம இலக்கியாவும் மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஒரு உண்மை கிட்டத்தட்ட நம்ம ஜானகிக்கு தெரிய வந்துருச்சுங்க. யாருக்குமே இந்த ஒரு உண்மை தெரியக்கூடாதுன்னா நம்ம இலக்கியாவே கௌதம் கிட்ட சொன்னாங்க, இந்த ரேவதி தான் உன்னுடைய அம்மா அப்படின்ற உண்மை. ஆனால் இப்போ தெரிய வந்ததும் கண்டிப்பாக ஏற்றுக்கிற மனநிலைமையில நம்ம ஜானகி அம்மா இல்லைங்க. ஒரு கட்டத்தில் இந்த பார்த்தீங்களான்னா பூஜா இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் நம்ம காதலை நம்ம கௌதம் கிட்ட தெரியப்படுத்தணும், இதுக்கு மேலேயும் தனிமையில் நம்மளால் வாழ முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் சொல்லாமல் அவளுடைய காதலை தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த ஒரு உண்மை நம்ம கௌதமுக்கு தெரியாததே ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அடுத்தவன் புருஷனை பார்க்குறதே தப்பு. அதனால் அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற போது கண்டிப்பாக இது இலக்கியாவோட ஹஸ்பண்டு தான் அப்படின்ற உண்மையும், அதே சமயம் இவ்வளோ நாளாக நம்ம ஒரு கல்யாணமான புருஷனை தான் காதலிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற உண்மையை மட்டும் இந்த பூஜைக்கு தெரிய வந்துச்சு. ரொம்பவே மனசு சங்கடப்படுவாங்க. ஏன்னா நம்ம அஞ்சலி இதை எப்படியாச்சும் பயங்கரமான ஒரு குழப்பத்தில் தான் முடிச்சு வைக்கணும். இந்த பூஜை என்னுடைய ஃப்ரெண்டு தான், ஆனால் இருந்தாலும் அவள் காதல் இருக்கிறது எனக்கு எதிரியாக இருக்கிற இந்த இலக்கியாவோட புருஷனை இந்த கௌதம அவனை இதுக்கு மேலே நான் விட்டு வைக்க மாட்டேன். அவனுக்கு சரியான தண்டனை நான் கொடுக்கணும்னா இல்லை அவங்கள பழி வாங்கினா எனக்கு அதுக்கான ஒரு சட்டம் மட்டும்தான் வேணும். அதனால் எப்படியாச்சும் நான் திட்டம் போட்டு அவங்கள பழி வாங்க போகிறேன்னு ரொம்பவே உறுதியாக இருக்கேங்க. ஒரு கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு அவங்கள அடியோடு அழிக்கிறத நினச்சிக்கிட்டு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்தில் இந்த எஸ்எஸ்கேயோட ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் அதே சமயம் பார்த்திங்களான்னு அங்கீகாரத்தையும் அடியோடு அழிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த எஸ்எஸ்கே நினச்சிட்டு இருக்கான் ரேவதி என்றைக்கு இருந்தாலும் இந்த ஒரு உண்மையை இந்த தாக்ஷானிக்கே தெரியப்படுத்துவா. இதுக்கு மேலே நம்ம அவகிட்ட பயந்து போகணுன்னு அவசியமே கிடையாதுன்ற மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.